Ladies and gentlemen, welcome to the truck driver's life. Guys, long hauls, plus open roads and endless miles. Let's gear up and enjoy the journey. ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடை. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஊரு கண்ணு உன் மேல இருக்கணும்னா உன் கண்ணு உன் வேலையில இருக்கணும். அதுக்கு நான் தோனியா தான் இருக்கு. கரெக்ட், நீ தோனியா தான் இருக்கணும். புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோ. உங்ககிட்ட ஒரு BMW இருக்குன்னு வச்சுக்கோ, 2 வருஷம் நல்லா ஓட்டிட்டு அதை போய் நீ விற்கிறன்னு வச்சுக்கோ, நீ வாங்குற ரேட்டை விட 40% கம்மியா தான் விற்க முடியும். கரெக்டா? அதே தோனி ஒரு காரை ஓட்டிட்டு வித்தாருன்னா அதோட வேல்யூவே வேற. தட் கார் பிரைஸ் வில் இன்க்ரீஸ். அந்த வேல்யூ எங்க இருந்து வருது? நீ எப்போ காரை ட்ரீமா வச்சு உழைக்கிறியோ அடுத்த நாளே அந்த கார் மாதிரி உன் வேல்யூவும் டவுன் ஆயிடும். நீ எப்போ உன் ட்ரீமை நோக்கி வேலை செய்யறியோ அப்போ உன்னோட வேல்யூ வேற மாதிரி. நம்ம தலை தோனி மாதிரி நீ வளரணும்னா போக்கஸா உன் மேல வை. அப்போதான் ஒரு கூட்டமே உனக்காக கை தட்டும். இல்லைன்னா கூட்டத்துல நீ நின்று கை தட்டிட்டு இருப்ப. சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ், யூ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க நினைச்சது நடக்கல, கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா கீழே விழுற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பள்ளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கை தட்டுறவன் யாரு, கை தூக்கி விடுறவன் யாருன்னு. பள்ளத்துல விழுறதுக்கும் தெரியாதுல்ல யார் எது. நாம பாட்டு டிராவல் பண்ணிட்டே இருப்போம், கூடவே இருப்பான். நல்லா வரணுமா, கீழே விழுந்து நான் கை தட்டுவான். வா எனக்கு தெரியல டே அப்படின்பா. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் கை தூக்கி விடுறவன் யாருன்னே தெரியும். விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நீ கெட்டவனா கூட வாழு, ஆனா பணம் இல்லாம மட்டும் வாழாத. இங்க யாரும் நல்லவன் கெட்டவன் பாக்குறது இல்ல. பணம் பணம் மட்டும்தான் உன்னை மனுஷனே முடிவு பண்ணும். பணம் நீங்க எப்பவாவது இதை யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல டாப்பரா இருந்தவனால ஒரு ஆல்டோ காரை கூட வாங்க முடியாது. ஆனா டென்த்ல ஃபெயில் ஆனவன் BMW கார்ல சுத்திட்டு இருப்பான். உண்மையிலே படிப்பு ஒருத்தனை பணக்காரனா ஆக்க முடியும்னா நம்ம டீச்சர்ஸ் தான் முதல்ல மில்லியனர் ஆகி இருப்பாங்க. ஒரு காலேஜ் டிகிரினால ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்க முடியும்னா நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் ஸ்கூட்டர்ல வந்திருக்க மாட்டாங்க. காலேஜ்ல பிசினஸ் ஸ்டடிஸ் சொல்லி தர டீச்சர்லாம் ஏன் ஒரு பிசினஸ் மேன் ஆகல? சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட ஒரு பொய் சொல்லிருப்பாங்க, அது டிகிரி மட்டும்தான் வாழ்க்கையை உருவாக்கும். ஆனா உண்மை என்ன? இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் டார்கெட் வச்சா அதுதான் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நடந்தது? நடக்கும் நினைக்கிறேன், நடக்குது. வெறித்தனமா உழைக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நினைத்த இடம் கிடைக்கிற வரை கடுமையாக உழைக்கணும். நினைத்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறம், நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது தக்க வச்சதுக்கு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நான் எப்பயுமே அதான் நினைப்பேன். உங்களை பார்த்து சார் கணக்கு வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனா இப்ப தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு? என் நம்பி 4 பேர் நான் மொக்க ஜொக்கச்சா சிரிக்கிறாங்கல்ல, அதான் லைஃப்.
அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது.